நீலகிரி மாவட்டம் தேவாலா பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக கனமழை பெய்து வந்த நிலையில் தேவாலா போக்கர் காலனி அத்திக்குன்னா சாலையில் உள்ள PRCC தார் கலவை ஆலையில் மதில் சுவர் கடந்த 27 அன்று அருகில் உள்ள வீட்டின் மீது இடிந்து விழுந்ததில் முற்றிலும் சேதமடைந்தது. பாதிக்கப்பட்ட இடங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக நிர்வாகிகள் நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி அவர்களுக்கு தேவையான நிவாரணங்கள் வழங்கிடவும் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நெல்லியாலம் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 1 மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் ஆகியவை கொடுத்து ஆறுதல் கூறப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் கூடலூர் சட்டமன்ற தொகுதி மேற்பார்வையாளர் PR பரமேஸ்குமார், தலைமை கழக செயற்குழு உறுப்பினர்கள் மு. திராவிடமணி ex-MLA, நெல்லியாலம் நகர்மன்ற தலைவர் சிவகாமி, S. காசிலிங்கம், நெல்லியாலம் நகர கழகத்தின் செயலாளர் மு. சேகர், மாவட்ட அமைப்பாளர் MP ஆலன், பொதுக்குழு உறுப்பினர்கள் க. அமிர்தலிங்கம், மத்திய கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் சகாதேவன், காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர் கோபிநாதன், மாவட்ட பிரதிநிதி குமார், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஸ்ரீஜேஷ், பன்னீர்செல்வம், கூடலூர் சட்டமன்ற தொகுதி IT விங் பாலா, நகர இளைஞர் அணி துணை அமைப்பாளர் தமிழ்குடிமகன், நகர அமைப்பாளர் சுவித்ராஜ், நகர பிரதிநிதி ரூபேஷ்குட்டன், வார்டு செயலாளர் ஞானப்பிரகாசம், வார்டு அவைத்தலைவர் ராஜா, பத்மசீலன், சதாமேஸ்திரி, ஸ்டீபன், சாரதா மற்றும் கழகத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு ஆறுதல் கூறினார். டேஞ்சரஸ் லைஃப் டைசன் எடுத்து டேஞ்சரஸாக இருந்தால் இதை ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ப்ரொசீடிங் ப்ரொசீடிங் நீங்கள் போட்டு அதை செஞ்சுருங்க. ப்ரொசீடிங் பண்ணிட்டு நம்ம ஏன்னா அவங்க நாம நாளைக்கு கேஸ் என்ன வேணாலும் செய்வாங்க அவங்க அந்த மாதிரி ஆகுங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், பேசிக் சட்டப்படி செய்ய வேண்டியது நீங்கள் ப்ரொசீடிங் பார்த்துக்கிட்டு அதான் நான் கலெக்டர் பேசும்போது அதான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு நம்ம லைஃப் அண்ட் டெத்துக்கு பிள்ளைங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த பாதுகாப்பு கொடுத்துட்டு அடுத்த வேலை அப்படிங்கிறதுனால அதை எடுத்துக்கல. ஏன்னா இது ஏற்கனவே ஹைகோர்ட் வரைக்கும் போனது. அப்போ அந்த ப்ரொசீடிங் இருக்கும்போது அது இது கிளப் பண்ணுவாங்க. கிளப் பண்ணும்போது நமக்கு நீங்கள் எடுத்து இனிஷியேட்டிவ் லீகலாக இருக்கும் சஸ்டைன் ஆகிறதுக்கு நாம் என்ன செஞ்சிடறோம், நீங்கள் வந்து அங்கே அந்த 10 வீடு இருக்குது, 10 வீட்டுக்கு கம்ப்ளைண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி CRPC பிரகாரம்